வணக்கம். எனக்கு இந்த பழைய நியூஸ் கட்டிங்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து கட்டிங்ஸ் முக்கியமான நியூஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்குங்க. இருந்து நிறைய இதெல்லாம் வந்து நான் அப்போ அந்த பயனியர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்னு ஒரு புக்கு போட்டேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறையா தூக்கி போட்டேன். நான் நிறையா குப்பை செய்கிறது எடுத்ததுக்கு. இப்போது ஒரு சில விஷயங்கள் நான் ஒரு 1990s 95 அந்த பீரியடில் வந்து சில நியூஸை நான் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். அதாவது ஷாருக் கான் வந்து ரா 1 ஒரு படம் ரிலீஸ் போட்டிருக்கு. அதில் வந்து அந்த ஆடியோ வந்து 2 நாளைக்கு முன்னாடியே அது வந்து லீக் ஆனதுனால அவங்க அந்த படத்தின் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் போட்டிருக்காங்க. இப்போ அஜித் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு படம் அமராவதின்னு போட்டிருக்காங்க. அமராவதின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த டைமில் அந்த ஆசைனோட படம் தான் ஃபஸ்ட்டு ஓடி இருக்காது. அவருக்கு நல்லா பேர் வாங்கி தந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாட்டாமைன்னு ஒரு படத்தை, தமிழ் படத்தை தெலுங்கில் எடுத்திருக்காரு. பெத்த ராயுடுன்னு ஒரு பேரில். அதில் மோகன் பாபு கூட நடிச்சிருக்காரு. கமலஹாசன் இந்த குருதி புனல் அப்படின்ற படத்துக்கு ஃபஸ்ட் வந்து துரோகின்னு பேர் வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து இந்த துரோகின்ற பேர் பிடிக்காதனால இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் எலிசபெத் டெய்லரை பற்றி போட்டிருக்காங்க. 10வது ஹஸ்பண்டு வந்து ஒரு இந்தியர். அவர் பேர் ஜாஃப்ரின்னு பேர். அவர் வந்து இந்த ஜுவல்லரி டிசைனர், இந்த நகையெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த டிசைனராக இருக்கார். 10 கணவர் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. ஒரு நடிகர் ஒருத்தர். அவர் வந்து எய்ட்ஸ் நோயில் இறந்துட்டார். அதனால் இவங்க அந்த எலிசபெத் டெய்லர் நடிகை வந்து அந்த எய்ட்ஸுக்காக நிறைய, அந்த எய்ட்ஸ் அமைப்புக்காக நிறைய காசு டொனேட் பண்ணியிருக்காங்க. எலிசபெத் டெய்லர் தான் உலகத்திலேயே முதல்ல அதிகமாக சம்பளம் வாங்கல லேடி. கிளியோபேட்ரான்ற படத்துக்கு வாங்கியிருக்காங்க. ஹாலிவுட்டில் வாங்கினா அவங்க தான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கேபி சுந்தரம்பாள்ன்றவங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் தமிழ் நடிகர்கள் அதிகமாக சம்பளம் அந்த காலத்தில் வாங்கினவங்க ஜேபி சந்திரபாபு, நகைச்சுவை நடிகர், 1 லட்ச ரூபா ஏதோ சம்பளம் வாங்கிக்கிறேன். அன்னைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த எலிசபெத் டெய்லர்ன்றவங்க அந்த ரிச்சர்ட் பர்டன் ஒரு நடிகர், அது நீங்கள் பேர் ஈகிள்ஸ் டேர் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கார். அவர் வந்து எலிசபெத் டெய்லருக்கு அவங்க அனுமதி இல்லாமல் முத்தம் கொடுத்ததுக்காக அவங்க வந்து கேஸ் போட்டாங்களாம். அவங்க மேலே கேஸ் போட்டு ஏதோ நஷ்டஈடு வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலன்னா அதை கோர்ட் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜு வேணால் ஃபைன் கூட போட்டிருக்கலாம். பட் அங்கே அந்த மாதிரி இதுவாக இருக்குங்க. அப்புறம் நரசிம்மராவ் பற்றி ஏதோ ஒரு 2 எபிசோடு சீரியல் ஏதோ ஒரு டைரக்டர் பேர் போட்டிருக்காங்க. ஒரு வேளை அந்த ஆட்சியிலேருந்து முடிகிற டைமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் 1995 அந்த டைமில். அப்புறம் எம்ஜிஆரை பற்றி போட்டிருக்கு. எம்ஜிஆர் வந்து ஃபஸ்ட்டு அவர் டைட்டில் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் தான் வந்தது. 1936 முதல் படம் வந்து சதி லீலாவதின்ற படம் நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன வேஷம் தான் நடித்தார். அது டைரக்டர் வந்து எல்லிஸ் டன்கன்ன்ற ஒரு அமெரிக்கன். அவர் 8 தமிழ் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் திருப்பி அமெரிக்கா திருப்பி போயிட்டார். சுமார் 150 படம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. அதில் நின்று போன சில படங்கள் இருக்குது. ஒரு சில படங்கள், எல்லா நடிகர்களுக்கும் நின்று போன படங்கள் நிறையா இருக்குது. நம்ம கமல்ஹாசனுடைய படம் கூட ஒன்று உங்களுக்கு தெரியும். அப்புறம் சிவாஜி வந்து 288, சிவாஜி கணேசன் 288 படம் நடிச்சிருக்காராம். அதில் 275 தமிழ், 9 தெலுங்கு, 2 மலையாளம், 2 ஹிந்தி நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சிவாஜி எம்ஜிஆருக்கு அந்த முந்தின பீரியடில் எம்கேடி தியாகராய பாகவதர்
எம்கேடின்னு கூப்பிடுவாங்க அவரை. பியூ சின்னப்பா 2 நடிகர்கள் தான் அப்போ உள்ள எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி இருந்தாங்க. அது எம்கேடியும் என்எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவை நடிகரும் ஸ்ரீராமுலு நாயுடு அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் நினைக்கிறேன், அவரும் ஒரு லேடியும், அவங்க 4 பேர் ஒரு கொலைக்கேஸில் அவங்கள பற்றி தவறாக ஒரு பத்திரிக்கையில் எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பத்திரிக்கையை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் வேறு பத்திரிக்கைக்கு திருப்பி எழுதியிருக்காரு. அதனால் இவங்க வந்து 2500 பேசி 500 ஏதோ அட்வான்ஸாக கொடுத்தாங்களாம் அந்த அடியாளுங்களுக்கு. அதில் இவங்க வந்து அதிலேருந்து கேஸ்லேருந்து விலகலான்னு பார்த்தாங்க. அந்த 500 கொடுத்தது வந்து அது ஒரு ஆதாரமாக போச்சு. அதனால் 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்தப்போ ஒரு எம்கேடி எல்லாம் ரொம்ப வறுமையில் ஆயிட்டார். என்எஸ் கிருஷ்ணனும் சில படம் நடித்தார். அதுக்கப்புறம் அவரால் அதிகம் ஷைன் பண்ண முடியல. அவர் வந்து எம்கேடி வந்து 14 படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய படத்தில் பார்த்திங்கன்னா 15-20 பாட்டு இருக்கும். அதில் மோஸ்ட்லி இந்த கர்நாடிக் பேஸ்டு சாங்ஸாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் சிவாஜி எம்ஜிஆர் வந்தப்போ தான் கொஞ்சம் மெல்லிசைன்னெல்லாம் வந்தது. அப்போ தான் அந்த ஜனங்களுக்கு வந்து அந்த பாடல்கள்லாம் ஒட்டி அந்த வார்த்தைகளும் நல்ல சிம்பிளான வார்த்தைகள் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகியிருக்காங்க. அவங்க 3 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகிருக்காங்க. அதுதான் ஒரு இது. அப்புறம் சில்வஸ்டர் ஸ்டாலன் வந்து 2-3 வாட்டி திருமணம் பண்ணாராம். ஒரு வாட்டி திருமணம் பண்ணும்போது அவர் யாரோ கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அது கொஞ்சம் குழப்படியாக இருக்காரு. டிஎன்ஏயை பார்த்து அவரோட குழந்தை இல்லை அப்படி இப்படின்லாம் அந்த அவருடைய ஒய்ஃப் இது. அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. திருப்பி நான் ஒரு சில படங்கள் மட்டும் நின்று போன படங்கள் சொல்லிடுங்க. மருதநாயகம் உங்களுக்கு தெரியும், கமல்ஹாசனுடைய படம். அப்புறம் வந்து அண்ணா நீ என் தெய்வம் அப்படின்னு ஒரு படம் நின்று போயிருக்கு. அன்று சிந்திய ரத்தன் ஒரு படம் நின்று போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் இப்போ எல்லா நடிகர்களுக்கும் சில படங்கள்லாம் நின்று போயிருக்கு. பல காரணங்களால் இருக்கலாம். ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை ப்ரொடியூசர் வந்து பணம் திரட்ட முடியல, அந்த மாதிரி பல காரணங்களுக்காக இருக்கலாம். உங்கள்கிட்ட ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான சில மேட்டர்ஸ் வந்துன்னா திருப்பி உங்கள்கிட்ட இது பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.